வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். என்னது ஆண்ட்ராய்டு வந்து ஐஃபோனோட பெஸ்ட்டா? ஆமாங்க, ஆண்ட்ராய்டில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஐஃபோனில் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களை கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் உங்களை வந்து இந்த வீடியோ வந்து பெருமைப்பட வைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஐஃபோன் எடுத்துட்டிங்கன்னா iOS அப்படின்னு ஒரு OS இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு OS இருக்குது. இந்த ஐஃபோன் பெஸ்ட்டா இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பெஸ்ட்டா அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா முடிவுக்கே வராது. ஐஃபோன் யூசர்ஸ் வந்து ஐஃபோன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பாங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவில் வந்து ஐஃபோனில் இல்லாத முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐஃபோன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய கால்ஸ் வரவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 20-30 கால் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு அதில் பார்க்க முடியாது. ஆமாங்க, நிஜமாகவே பார்க்க முடியாது. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ரெஜிஸ்ட்ரியில் வந்து கடைசி 100 கால்ஸ் மட்டும்தான் வந்து விசிபிளாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அழிஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா டெலிட் பண்ணணும். இப்போ அந்த 100 கால் ரெஜிஸ்டரையும் டெலிட் பண்ணிங்கன்னா கீழே இருந்து மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் மேக்ஸிமம் வந்து 1000 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி பார்க்குறது? ஐஃபோனில் ஏதாவது லாகின் பண்ணி பார்க்க முடியுமா, வெப்சைட்டில் ஏதாவது பார்க்க முடியுமானா நீங்கள் வந்து உங்களுடைய செல்லுலர் நெட்வொர்க் கிட்ட வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஐஃபோனில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி யார் கால் பண்ணா அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து டேட் அண்ட் டைம் நம்பர் எல்லாமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கால் ரெஜிஸ்டர் வந்து லிமிட்டே இல்லாமல் வந்து ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யார் கால் பண்ணா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிக்யர்மெண்ட். அடுத்து ஐஃபோனில் என்னப்பா குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனில் வந்து உங்களால் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும் வச்சுருக்கீங்க, அது சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம். ஆஃபீஸில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இந்த டிஜிட்டல் டோக்கன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேமிங் ஆசைகள்லாம் தீர்க்கறதுக்கு வந்து அந்த கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபோனை வந்து இப்போ ஃபேமிலியில் வந்து ஷேர் பண்ணுறீங்க, இப்போ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு வந்து ஒரே ஃபோன் கொடுத்துருக்காங்க, வீட்டில் வந்து 2 பசங்களுக்கு ஒரே ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது, ஐஃபோனில் இல்லவே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை நீங்கள் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் கிடச்சிரும். பட் ஐஃபோனை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் எடுத்துக்க முடியாது. ஒன்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியவே முடியாது. ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், என்ன ஃபைல் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஐஃபோனில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனாலே நம்மளால் பாதி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியாமல் போயிடுது. ஆண்ட்ராய்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் வந்து சார்ஜ் ஒன்லி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் சார்ஜ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சார்ஜ் மட்டும்தான் ஏறும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சேஃபாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் மிஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுறது. ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை வந்து எந்த விதத்தில் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஐகான்ஸ்லாம் மாற்றலாம், லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து பார்க்கலாம். ஒரு ஐக்கானும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஐக்கானும் வந்து ஒரு விதவிதமான காராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கூகுள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் வந்து ஒரு லம்போகினி காராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு காராக மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பிடிக்குன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸாக மாற்றிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபோனை வந்து மாற்றிக்கலாம். பட் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து அது மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் எதுவுமே பண்ணவே முடியாது. iOS 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆப் லைப்ரரி, அதுக்கப்புறம் விஜெட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணும்போது ஜுஜுபே அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டில் அந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஐஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து க்ளோன் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பை வந்து க்ளோன் பண்ணி 2 வாட்ஸ்அப்பாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் வந்து 2 ஃபேஸ்புக்காக யூஸ் பண்ணலாம். பட் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணவே முடியாது. இதுவும் வந்து இப்போ எல்லாருமே
பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, 2 ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஐஃபோனில் வந்து வாட்ஸ்அப்க்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆப்ஷன் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. க்ளோன் ஆப்ஸ், ஒரே ஆப்பு 2 தடவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வேறு வேறு அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரையும் வந்து ஐஃபோன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் டிஃபால்ட் சிஸ்டம் ஆப்புங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டயல் பண்ணுறீங்க, நம்பர்ஸ் டயல் பண்ணி கால் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த கால் ரிஜிஸ்டருக்குன்னு வந்து ஒரு சிஸ்டம் ஆப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயிலுக்குன்னு வந்து ஒரு ஆப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் வந்து எனக்கு ஃபோனில் இருக்கிற ப்ரௌசர் வேணாம், எனக்கு வந்து கூகுள் க்ரோம் தான் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ வந்து டைலிங் வந்து எனக்கு நார்மல் டைலிங் வேணாம், எனக்கு வந்து ட்ரூ காலரில் தான் டைலிங் வேணும். ஏன்னா ட்ரூ காலரை வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் டைப் பண்ணோன்னே அதில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஐஃபோனுக்கு வருவோம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஃபால்ட் ஆப்ஸை மாற்றுறதுக்கு வழியே கிடையாதுங்க. 2 இடத்துல மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஜிமெயில் தான் எனக்கு வந்து டிஃபால்ட் ஆப்பாக வேணும்னா அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து சஃபாரி. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கூகுள் க்ரோம்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ வந்து ட்ரூ காலர் வந்து உங்களுடைய டிஃபால்ட் ஆப்பாக மாற்றணும், நீங்கள் வந்து கால் பண்ணும்போது ட்ரூ காலரில் தான் கால் ரிஜிஸ்டர்லாம் வரணும் அப்படின்னா அதை பண்ணவே முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஐஃபோன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் தெரிய மாட்டேது. இதனால இப்போ நீங்கள் ஐஃபோனில் கால் ரிஜிஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நம்பர்ஸ்லாம் டைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதோடைய டிஃபால்ட் ஆப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த டிஃபால்ட் ஆப்பில் இது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 நம்பர் டைப் பண்ணுறீங்க, அதில் ஒரு 3வது நம்பர் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் டேரெக்டாக கர்சரை வந்து அந்த 3வது நம்பருக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஃபோனில் அப்படி கிடையாதுங்க. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து கோடு போடணும். ஸோ இது வந்து எவ்வளோ இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இப்போ ஆண்ட்ராய்ட்ஸில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஃபோனில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் தெரியும், பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும், என்ன டேட் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்ட் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு தெரியும். அதுக்கு வந்து பேட்டரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆஃப் ஆகிருக்கும். ஒரு டிஜிட்டல் வாட்சில் பார்க்குற மாதிரி சின்னதாக டிஸ்பிளே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோனை வந்து நம்ம எடுத்து லாக் பட்டன் அமுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த லாக் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா முழுக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த விதமான கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லாததும் வந்து ஐஃபோனுடைய ஒரு குறை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் உங்களால் வந்து கஸ்டம் ரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரூட் ஆக்சஸ் வந்து கெயின் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நிறைய ஃபோன் டெக்கீஸ்க்குலாம் இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக தெரியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து ப்ராசஸரை லிமிட் பண்ணி பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பைக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணி ஸ்பீட் ஜாஸ்தியாக போகிற மாதிரி வைப்பாங்க. அது மாதிரியான சேஞ்சஸையும் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணலாம். பட் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒன்று பண்ணலாம், ஜெயில் பிரேக் பண்ணலாம். ஜெயில் பிரேக் அப்படிங்கிறது என்னென்னா ஐஃபோனுடைய அந்த ஓஎஸ் அந்த செட்டப்பே வந்து உடச்சி உள்ளே போகிறது, அதனால தான் ஜெயில் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் பாதி ஃபீச்சர்ஸ் வந்து சரியாக வேலை செய்யாது. பட் ஐஃபோன் எதுக்காக வாங்கினீங்களோ அந்த பர்பஸே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போயிடும். இந்த ஃபீச்சர் வந்து என்ன தான் டெக்கீஸ்க்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டான ஃபீச்சராக இருந்தாலும் இதுவும் வந்து ஐஃபோனால் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல எந்த தப்புமே இல்லை. அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்டோன்ஸ் கஸ்டமைசேஷன். இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் நீங்கள் ரிங்டோன் வைக்கணும்னா ஈஸியாக வந்து ரிங்டோன் வச்சிடலாம். பட் இப்போ ஐஃபோனில் ரிங்டோன் வைக்கணும்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் நீங்கள் பட வேண்டியது இருக்குங்க. ஒன்று நீங்கள் வந்து இப்போது ஐடியூன்ஸில் பாட்டை வாங்கி அந்த பாட்டை வந்து கேரேஜ் பேண்டில் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கான பாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ரிங்டோன்ஸ் வைக்கிறது வந்து மிக கடினமான ஒரு விஷயம். இதனாலே ஐஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரிங்டோனே வச்சிருக்க மாட்டாங்க, ஐஃபோனோட டோன் தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஐஃபோன் டோனு இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. பட் உண்மை என்னென்னா ரிங்டோன் மாற்றுறது ரொம்ப தலைவலியான ஒரு வேலை. அதனால தான் எல்லாருமே வந்து கஸ்டம் ரிங்டோன்ஸ் வைக்கிறது இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களும் வந்து இதே காரணத்தை தான் சொல்லுவாங்க. ஓவரால் இந்த வீடியோவில் ஐஃபோனில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இல்லைனா ஆண்ட்ராய்டு ஏன் வந்து ஐஃபோனோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஐஃபோன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா எங்ககிட்ட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் மாற்றிக்க முடியாது, இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸே எனக்கு போதும்பா அப்படின்ட்டு யூஸ் பண்ணுற ஐஃபோன் யூசர்ஸ் ஏராளம். எப்பப்போ ஐஃபோன் புது மாடல் லான்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவிலும் சரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.